ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதில் ஆயில் நல்லெண்ணெய் ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், பூண்டு 10 பல் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா போட்டு அது இதானதுக்கப்புறம் தாளித்து விட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ வெங்காயம், இவ்வளோ தக்காளி எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி. இது நல்ல கண்ணாடி பதம் ஆகிடும். நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி அந்த 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே எண்ணெயிலேயே அது வதங்கினா தான் அது அந்த சுண்டக்காய் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் சுண்டக்காய் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் பவுலில் எடுத்திருக்கேன். சுண்டக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அது எண்ணெயிலேயே வதங்கணும். நல்லா தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சுண்டக்காய் பாருங்கள், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் அது ஒரு 3 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணியிலே அது நல்லா வேகணும். அதை மூடி போட்டு நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்திருக்கேன், பெரிய சைஸில் அதை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அந்த குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் செப்ரேட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஊற்றினோன்னா ஒரு 5 மினிட்ஸில் சிம்மில் வச்சு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.